கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மில் அநேகருக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்து ஒரு பெரிய கேள்வி. வருஷம் பாதிக்கு மேலே கடந்து வந்துட்டோம், இன்னும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவு பார்க்க முடியலையே. எவ்வளோ நாள் அந்த வாக்குத்தத்தை வைத்து தான் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் வார்த்தையோடு கூட தான் ஆரம்பிக்கிறோம். வார்த்தையின்படி தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறோம். கர்த்தர் கொடுத்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வைத்து ஜெபிக்கிறோம். ஆனாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், தம் பிள்ளைங்க வாழ்க்கையில், ஒருவேளை வேலையில், வியாபாரத்தில் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவை பார்க்க முடியலைங்கிற பெரிய கேள்விக்குறியோடு தேவ சமூகத்தில் முறையிட்டு கொண்டு இருக்கலாக நம்ம இருப்போமே. ஆனால் நம்மோடு கூட ஆண்டவர் பேச விரும்புகிறார். ஒருவேளை கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவை பார்க்க முடியலைங்கிற ஏமாற்றத்து நிமித்தமாக சற்று ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்மாற்றத்துக்குள் போயிருக்கிற அப்படிப்பட்ட இருதயங்களோடு தான் ஆண்டவர் இன்றைக்கு பேசி பலப்படுத்த விரும்புகிறார். லூக்கா 11 அதிகாரம் 9-10 வசனங்களை வாசித்து பார்ப்போம். ஏனால் வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இந்த வார்த்தை சொல்வதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து ஒரு அழகான ஓமையை நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். பாதி ராத்திரியில் தன் பக்கத்து வீட்டில் சிநேகிதனிடத்தில் போய் தன் வீட்டுக்கு வந்த சிநேகிதனுக்காக 3 அப்பங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அவனை வருந்தி கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனை குறித்து ஊமையாக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். அவன் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் விடாதபடிக்கு கதவை தட்டினதையும், அவன் எவ்வளவோ சாக்கு போக்கு சொன்னால் கூட அதை விட்டு விலகாதபடிக்கு அவன் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அந்த கதவை தட்டி அவன் பெற்றுக்கொண்டதை வேதவசம் சுட்டி காண்பிக்கிறது. பொல்லாத மனுஷனாகிய பக்கத்து வீட்டு சிநேகிதனே அவன் வருந்தி கேட்டுக்கொண்டது நிமித்தம் அவன் கேட்ட காரியத்தை கொடுக்க முடியுமேனா, பரலோக தகப்பனாக இயேசு கிறிஸ்து நாம் கேட்குற ஒவ்வொரு காரியத்தையும் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அவரை தட்டி அவர் திறக்கிற வரைக்கும் விடாதபடிக்கு ஜெபிப்போமேனா, இன்றைக்கு தேவன் நமக்கு அருளி செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். வேதாகமத்தில் பர்த்திமேங்கிற குருடனை குறித்து வேதம் சொல்லுது, கூட்டத்திற்கு அத்தனை பேர் அவனை அதட்டி சத்தமிடாதபடிக்கு அவனை அடக்கி வைத்தாலும் கூட முன்பிருந்து ஒரு அதிக சத்தமாய் கூப்பிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்ய வேண்டும் என்கிற விசுவாசத்தோடு கூட தொடர்ந்து அவன் கூப்பிட்டு தன் பார்வையை பெற்றுக்கொண்டதை வேதம் சுட்டி காண்பிக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பெற்றுக்கொள்கிற வரைக்கும், கிடைக்கிற வரைக்கும், நமக்கான வாசல் திறக்கிற வரைக்கும் தேடுகிறவர்களாகவும் தட்டுகிறவர்களாகவும் கேட்கிறவர்களாக மாறுவோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்களை நிறைவே பார்க்க முடியும். வாக்குத்தத்தங்களை தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தர் நன்மையால் நிரப்பி வாக்குத்தத்தின் பூரணத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலையும் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அருளி செய்து கர்த்தர் நம்மை வாழ வைக்க முடியும் என்பதில் எந்த மாற்றமே இல்லை. இந்த வேத வசனத்தின்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்க தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. ஆண்டவரே, எங்களுக்கான வாசல் திறக்கிற வரைக்கும் தட்டுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே, கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வரைக்கும் கேட்டு ஜெபிக்கிறவர்களாக விசுவாசத்தில் பலப்பட உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் தாமே எங்களுக்கு முன்குறித்துக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வாதத்தை நடத்துங்க. கிருபை சமாதானம் பெருகட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.